அனைவருக்கும் வணக்கம். நான் யார், எங்கிருந்து வந்திருக்கிறேன், எதற்காக பிறந்திருக்கிறேன் என்ற கேள்வியோடு திருவண்ணாமலையில் திருச்செந்தூரும் ஆயிரக்கணக்கான பேர் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை வரும்போதும் எனக்கு ஒரே ஆச்சரியம். ஊரில் உலகத்தில் இல்லாத கோரிக்கை உங்களுக்கு என்னதான் வேண்டுதல் அப்படின்னு சொல்லலாம். நடக்கிறாங்க பார்த்து அவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டியது, நான் யார் அப்படின்னு கேள்விக்கு மலை மேலே போகிறோம்னா இந்த மண்டபத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு தெளிவான வந்து ஆப்பிரிக்காவுக்கு வந்தாங்க, சிந்து சமூகத்தில் இருந்தாங்க. அது அழிஞ்ச பிறகு நாடு முழுவதும் பரவியிருக்கக்கூடிய ஒரு பெரும் பண்பாட்டுக்குரிய பிரதிநிதி இந்த காலத்தில் குழந்தை என்றெல்லாம் அவங்களுக்கு சொல்லப்படும். நம்மளோட ஒரு விட இருக்குது. பிரச்சனை என்னன்னா அவங்க விரிவளப்படுறதுக்காக நாம் ஒதுக்கி விட்டோம். இந்த கேள்வி ஒரு தனிநபருக்கு ஏன் வருது அப்படிங்கிறத பற்றின விவாதத்துக்கு நம்ம போகல. ஆனால் இந்த கேள்வி திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுது. நம்ம முன்னால் நம்ம யார் இந்த கேள்வி முன்வைக்கப்படுது. நம்ம யாருன்னு நம்மளுடைய சொந்த அடையாளத்தை வச்சு நான் இப்படி இருப்பேன், தாடி வச்சுருப்பேன், பிறக்கும்போதே லட்சத்தோடு பிறந்தேன், ரொம்ப நாளாக எனக்கு தலையோடு இருக்கிறேன், இப்படியெல்லாம் எனக்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்லி என்னை நிரூபித்தா பரவாயில்ல. ஆனால் யாருன்னு கேட்டால் ஒரு எதிராளிகளை பற்றியெல்லாம் சொல்லி அவர்கள் அல்லாத ஒருவன் தான் நான் என்று ஒருவர் சொன்னால் அதை எவ்வளோ அபத்தமாக சொல்லுவோம். அவ்வளவு அபத்தத்திற்கிறவர் தான் இங்கு நம்ம மீது கட்டமைக்கப்படுகின்ற அடையாளம் சார்ந்த. இந்த அடையாளம் எங்கிருந்து தொடங்கியிருந்தால் இந்தியாவில் தொழில்கள் யார் என்கிறார். இந்த நாடு யாருக்கானது, இந்த பூர்வக்குடிகள் யார், அவருடைய மொழி எது, இந்த நாட்டுடைய பண்பாடு என்று சொல்லப்படுவது எங்கிருந்து தொடங்குகிறது என்பது போன்ற கேள்விகளை எழுப்பி இதற்கு நாம் விடை தேடுகிற போது இந்த விடையை நாம் வரலாற்று அறிவு உண்மையின் அடிப்படையில் வந்து செல்வதற்கு முன்பாகவே ஒரு குறுக்கீடு நடக்கிறது. அந்த குறுக்கீடு என்னவென்றால், நாம் யார் என்று நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்வதற்கும் வரலாற்று உண்மைகளை நாடுவதற்கு பதிலாக வேறு ஒரு குறுக்கீடாக ஒரு பொய்யில் இருக்க முன்னால் தொடர்ந்து இருக்கிறது. அந்த பொய்யை நிரூபிப்பதற்காக புதிய விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. இந்த நாட்டினுடைய பூர்வக்குடிகள் யார் என்று வருகிற போது எவரொருவருக்கு இந்த நாடு தந்தையர் நாடாகவும் எவரொருவருக்கு இந்த நாடு புனித நாடாகவும் இருக்கிறதோ, ஒருவருடைய தந்தையர் பூமியாகவும் பித்ருபூமி, ஒருவருடைய புனித பூமியாகவும் யாருக்கு இந்த நாடு இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய பூர்வக்குடிகள் என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. இப்போ பித்ருபூமி என்று சொன்னால் தந்தையர் நாடு, தாய் நாடு நம்ம பேசி பார்த்துக்கிறோம். தந்தையர் நாடு என்று சொல்லக்கூடிய பாரதியாரே ஒரு வார்த்தையை சொல்றாரு. எனக்கு அதுவே பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. தந்தையர் நாடு என்கிற ஒரு சொல்லே நம்மகிட்ட இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக நாம் தாய்நாடு என்று தான் நாம் பொதுவாக சொல்லுவோம். இப்போ தந்தையர் நாடு என்று இந்தியாவை யார் நினைக்கிறார்களோ, புனித எங்களுடைய வணக்கத்திற்குரிய புனித இடம் இந்தியாவில் இருக்கிறது என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பூர்வக்குடிகள் என்று சொல்வதன் பொருள், இந்த நாட்டினுடைய மத சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய புனித நகரம் இந்தியாவுக்கு வெளியே இருக்கிறது, கிறிஸ்தவர்களுடைய புனித நகரம் இந்தியாவுக்கு வெளியே இருக்கிறது. ஆகவே அவர்கள் இருவரும் நமக்கு அந்நியர்கள், அவர்களை தவிர மற்ற எல்லோரும் இந்தியர்கள் என்ற ஒரு அடையாளம் நம்மளுக்கு சுமத்தப்படுகிறது. இந்த அடையாளத்தை ஒரு அரசியலாக வளர்த்து அந்த ஒரு பெரும்பான்மை மத உணர்வுக்குள் எல்லோரையும் ஆட்படுத்தி மத சிறுபான்மையினரை எதிரிகளாக கட்டமைக்கக்கூடிய ஒரு வேலை நடந்து கொள்கிறது. இந்த வேலையை சிந்து சமவெளி அகலாய்வோடு மிக நேரடியாக நாம் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு அந்நியர்கள் என்றால், கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டிற்கு அந்நியர்கள் என்றால், எங்களுக்கு நீண்ட காலமாக வரலாறு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற ஆரியர்களுடைய வரலாறு எங்களுக்கு வெளியே தான் இருக்கிறது. அவர்களும் இந்த நாட்டிற்கு அந்நியமானவர்கள் தான் என்று சொல்லுகிற போதுதான் புதிய விளக்கமாக நாங்கள் வெளியிலிருந்து வந்தோமா இல்லையா என்கிற கேள்வி எழுப்புவதற்கு பதிலாக இந்தியாவுடைய தொழில்துறைகளாக தங்களை தாங்களே நிறுவிக்கொள்ளக்கூடிய போலி சான்றுகள் மூலமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய சான்றுகளை திருப்பதன் வழியாக தங்களை தாங்களே இந்த மண்ணினுடைய பூர்வக்குடிகளாக நிறுவிக்கொள்ளக்கூடிய
ஒரு நெருக்கடிக்கு ஆட்பட்ட ஒரு குழு இந்த திரிப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் இந்த டோல்கேட் ஒரு ஊரில் ஒரு டோல்கேட் போட்டாங்க. ஊட்டவர் எழுந்து வரும்போது ஒரு டோல்கேட் போட்டாங்க. ஆமாம், ரோடு என்ன போட்டாங்க தெரியும், டோல்கேட் போட்டாங்க. டோல்கேட் இந்த டோல்கேட்டுக்கு பயந்துட்டு கொஞ்சம் பேர் குறுக்கு வழியெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு குறுக்கு டோல்கேட்டை நம்பி போயிருக்காங்க. குறுக்கு வழி அந்த டோல்கேட்டை ஸ்கிப் பண்ணி போனால் அங்கே ஒரு டோல்கேட்டு. அந்த டோல்கேட்டில் இந்த டோல்கேட்டோட குறைவாக கட்டணம் வசூலிக்கப்படுது. மக்கள் ரொம்ப சந்தோஷமா அந்த டோல்கேட்டோட இந்த டோல்கேட் குறைவாக இருக்குன்னு அந்த வழியாக போயிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் அந்த டோல்கேட்டை ஃபேக்கு தெரியுது. டோல்கேட்டு போலியான டோல்கேட். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு செய்தி வந்தது. வங்கிக்கு போகிறாங்க. அந்த வங்கி ஸ்டேட்மெண்ட் அது போலியான வங்கியின் கணக்கு வெளியில் வருது. அப்போ கேட்குறாங்க, இது போலி வங்கியை எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லை, கஸ்டமர்கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்தாங்க, அதனால ஒரு சந்தேகம். நம்ம வங்கி ஊழியர்கள் அப்படிலாம் இல்லை, மரியாதையாக தான் நடத்துவாங்க. இதனாலே ஓவர் மரியாதையாக வந்தவங்க கொஞ்சம் சந்தேகம் வந்து ஒரு ஓவரால் மரியாதை கொடுக்குறாங்க, இது நிச்சயமாக ஒரு அரசு விளையாட்டுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து சந்தேகப்பட்டு புகார் கொடுத்து போய் பார்த்தா போலி வங்கி. யூஜிசின்னு ஒன்று இருக்குது, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியல் வெளியிடுறாங்க. மாநிலம் முழுக்க எவ்வளவு போலி பல்கலைக்கழகங்கள் இருக்குதுன்னு சொல்லி. போலி பல்கலைக்கழகங்கள் இதே மாதிரியாக இந்த போலி வரலாறுகளும் நமக்கு கொண்டு வரப்படுது. இந்த போலி வரலாறுகள் எங்கிருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துச்சுன்னு சொன்னால், போன வாரம் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒரு புகைப்படத்தை வெளியிடுறார். அது வெளியிட்டு இந்திய ரயில்வே இவ்வளோ பெருமைக்குரியதாக மாறி இருக்கிறது ஒரு புகைப்படத்தை வெளியிடுறாரு. அது கடைசியில் பார்த்தா அந்த புகைப்படத்திலேயே அது காட்டப்பட்ட அந்த ரயிலில் பெரு ரயில்வேன்னு இருக்கு. பெருநாட்டு ரயில்வே படத்தை எடுத்து இந்திய நாட்டு ரயில்வே மினிஸ்டர் நம்ம நாட்டில் ஓடக்கூடிய ட்ரெயின் படத்தை போடுற அளவுக்கு அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த போலிகள் எதுக்காக உருவாக்காக அப்படின்னு சொன்னால், நம்மிடம் இல்லாத விஷயங்களை போலியாக கற்பிதமாக சித்தரித்து ஒரு பெருமையை நமக்கு உருவாக்கி கொள்வதற்கான ஒரு எத்தனம் இங்கு சமீப காலமாக முனைப்படைந்திருக்கு. இது வரலாற்றிலும் இவ்வாறான முனைப்பு மிகுதியாக அரசு அதிகாரத்தினுடையாகவே கட்டமைக்கப்படுகிற போது நாம் வந்து இன்றைக்கு சிந்து அகலாய நூற்றாண்டின் வழியாக மக்களிடம் வரலாற்று உண்மைகளை சொல்ல வேண்டிய ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்து இப்போ என்ன மாதிரியான தீர்வுகள் நடக்குது? ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு பாலகிருஷ்ணோட பேசிட்டு போது சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா போதுமானதாக இருக்கும். அந்தமான் நிக்கோபர் தீவு, அந்தமான் நிக்கோபர் தீவில் அது நீண்ட காலமாக இந்தியாவில் ஒரு பகுதியாக இணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதை பற்றி நம்முடைய பழம் இலக்கியங்களிலே குறிப்புகள் இருக்கின்றன. அது நிக்கோபர் என்கிற பெயரிலே அழைக்கப்படுகிறது. இதற்கு திடீரென்று ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. அந்த அறிவிப்பில் போர்ட் பிளேயர் என்று சொல்லக்கூடிய அதனுடைய தலைநகரம் ஸ்ரீ விஜயபுரம் என்று மாற்றப்படுகிறது. இந்த பெயர் மாற்றம் எதை உங்களுக்கு குறிக்கிறது? ஸ்ரீ என்ற வார்த்தை வந்துவிட்ட, இந்த சொல் வந்துவிட்டாலே அதிலே ஒரு ஆரியமயமாக்கம், ஒரு சமஸ்கிருத மயமாக்கம், அது ஒரு இந்து மயமாக்கம் என்கிற ஒரு அடையாளத்தை பெறக்கூடிய இடத்துக்கு சென்று விடுகிறது. இப்போ ஸ்ரீ விஜயபுரம் என்று போர்ச்சுகலுக்கு பெயர் மாற்றப்படுகிறது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெகுசராய், முகுல்சராய் என்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அந்த முகுல்சராய் என்ற அந்த ரயில்வே ஜங்ஷனுடைய இடம் மாற்றப்படுகிறது. அலகாபாத் என்கிற நகரத்தினுடைய பெயர் மாற்றப்படுகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு நகரங்களுடைய பெயர்கள், சமகாலத்தில் மக்களிடம் புழங்கிக் கொண்டிருக்கின்ற பெயர்கள், உயிரோட்டமாக இருக்கக்கூடிய நகரங்களுடைய பெயர்கள், இவை எல்லாமே மாற்றப்படுகின்றன. இது மாற்றுவதற்கு அவங்களுக்கு சொல்லக்கூடிய காரணம், இதெல்லாம் காலனி ஆட்சியாளர்கள், அந்நியர்கள் நமக்கு சுருக்கிய பெயர்கள். இந்த பெயர்களை நீக்கிவிட்டு ஒரு இந்திய மயப்படுத்தப்பட்ட பெயர்களுக்கு இந்த நகரங்களை அழைப்பதற்கு அல்லது இந்த இடங்களை அழைப்பதற்கு நாம் பழக வேண்டும். அதற்கு இந்த அரசு தேவையான உதவிகளை செய்யும், உத்தரவுகளை போடும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த பெயர்களை மாற்றிவிட்டு அவர்கள் புதிதாக வைக்கக்கூடிய பெயர்கள் அனைத்துமே
ராமாயணம் அல்லது மகாபாரதம் அல்லது இந்து புராண கதைகளிலே இருக்கக்கூடிய பெயர்களை அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கிறார். இது இன்றைக்கு நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் நடந்தது. இந்த மகாராஜபுரம் என்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ராஜ என்ற அந்த ஜா என்கிற எழுத்தை மாற்றி சா என்று மாற்றினால் அதற்கு தகராறு பண்ணி மீண்டும் ஜா என்று மாற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறார். ஒரு பக்கம் ஒரு வடமொழி எழுத்தை மாற்றுவதற்கு கூட அனுமதிக்காமல் பிடிவாதமாக முரண்பட்டு இருக்கிற அதே நேரத்தில் நீண்ட காலமாக மக்களிடம் புழக்கத்தில் நினைவில் ஊறி போயிருக்கின்ற பெயர்களை மாற்றுவது என்பது எதற்காக செய்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு காலத்திலும் இந்த நகரங்கள் உருவான பின்னணி, அதற்கான வரலாற்று தேவை, இவை எல்லாவற்றையுமே நிராகரித்து தொன்று தொட்டு இந்த நாடு இன்றைக்கு இருக்கக்கூடிய புராண இதிகாச கதைகளின் வழியாகத்தான் வளர்ந்திருக்கிறது. அதனால் தான் இந்த பெயர்கள் எல்லாம் வரலாற்றில் நிலை பெற்றிருக்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இந்த இஸ்லாமிய மன்னர்கள் அல்லது இஸ்லாமிய நம்பிக்கைகளின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பெயர்கள், இடங்கள், பிரிட்டிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவர்கள் வழியாக நமக்கு அடையாளப்படுத்த அந்த பெயர்களை எல்லாம் மாற்றி புராண காலத்துக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று. சரி, இதெல்லாம் கூட நீங்கள் என்ன சொல்லலாம்னா, எப்படி பார்த்தாலும் வெள்ளக்காரன் வச்சது, எப்படி பார்த்தாலும் பிரெஞ்சுக்காரன் வச்சது, இதெல்லாம் மாற்றினா உங்களுக்கு எதுக்கு கோபம் வருது? நமக்கு கோபம்லாம் வரல, கோபம்லாம் வரல. நீ மாற்றும் போது உண்மையில் இது வெள்ளக்காரனும் பிரெஞ்சுக்காரனும் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு என்ன பேர் இருந்துச்சு அந்த பேரை வை, இந்த மக்கள்கிட்ட தொன்று தொட்டு இருக்கக்கூடிய அந்த பேரை வை, தமிழ் பேரை வை அப்படின்னு சொன்னால் அது இல்லை. எல்லாத்தையுமே புராண இதிகாச சமஸ்கிருத பெயர்களுக்குள்ள கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு வேலை பெயர்களை மாற்றுவதற்கு ஒரு மூலமாக நடக்குது. இதில் உச்சகட்டமாக இப்போ ஒரு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டெல்லியில் நேரு மெமோரியல் மியூசியம் லைப்ரரி இருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த நூலகம், அருங்காட்சியக நூலகம் என்பது உலகம் முழுவதும் ஆய்வாளர்கள் தேடி வந்து தங்கி படித்து பல்வேறு விதமான ஆய்வுக்கு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக அது ஒன்றிய அரசினால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய பெயர் இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது. நேரு என்ற பெயர் மாற்றப்பட்டு பிரைம் மினிஸ்டர் என்ற பெயர் மாற்றப்பட்டு பிரைம் மினிஸ்டர் மெமோரியல், பிரைம் மினிஸ்டருக்கு மெமோரியல். நேரு இறந்து போனாரு, அவருக்கு மெமோரியல். இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் மெமோரியல் மியூசியம் லைப்ரரி மாற்றிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நேருடைய மதச்சார்பின்மை என்கிற கொள்கையின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வாமை, அந்த ஒவ்வாமையிலிருந்து உருவாக்கக்கூடிய வெறுப்பு, அந்த வெறுப்பின் காரணமாக நேருவின் பெயரில் இருக்கக்கூடியதெல்லாம் மாற்றுவது என்பது இன்னொரு இடத்துக்கு. ஒரு பக்கம் சிறுபான்மை சமூகங்கள் பெயரில் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பெயர் மாற்றுவது, இன்னொரு பக்கம் அவருடைய சித்தாந்த எதிரிகளுடைய பெயர்களில் இருப்பதெல்லாம் மாற்றுவது. இதெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. சிந்துவெளியை விட்டு வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தா சிந்துவெளியை அவங்க விட்டு வைக்க தயாராக. சிந்துவெளியை இன்னைக்கு நீங்கள் போய் இப்போ நீங்கள் கூகுள் அடிச்சீங்கன்னா கூட இண்டஸ் வேலி என்று நீங்கள் அடித்தீர்கள் என்றால் இண்டஸ் வேலி சரஸ்வதி சிவிலைசேஷன் என்றுதான் கூகுள் காட்டும். இந்த சரஸ்வதி என்பது எப்போது வந்து சேர்ந்தது? ஏன் அவர்கள் இன்றைய சரஸ்வதி என்று திரும்ப சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால் அதைத்தான் நாம் இன்றைக்கு எவ்வளவு நேரமானாலும் பாலகிருஷ்ணன் பேசுவதை கேட்டிருப்பார்கள். சிந்து யமுனா சரஸ்வதி என்று சொல்லுகிறார்கள் திரிவேணி சங்கமம். இந்த சிந்து யமுனா சரஸ்வதி என்பதில் சிந்து ஓடுகிறது தெரியும், யமுனா ஓடுவது தெரியும். சரஸ்வதி எங்கே ஓடுகிறது என்றால் அது மானசீகமாக ஓடுகிறது என்று சொல்கிறார். உங்ககிட்ட ஒரு வெறும் டம்ளரை கொண்டு வந்துட்டு காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் காஃபி எங்கடா அப்படின்னு கேட்டால் அது மானசீகமாக இருக்கிறது. சும்மா வெறும் டம்ளரில் நகி அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை குடின்னு சொல்ல முடியுமா? மானசீகமாக ஓடுகிறது சொல்கிறார்கள் சரஸ்வதி. மானசீகமாக எங்கே ஓடுகிறது என்றால் இந்தியர்களுடைய மண்டைக்குள் ஓடவில்லை, அது ஆரியர்களுடைய மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அல்லது ஆரியர்களுடைய தற்கால வாரிசுகள் என்று தன்னை நினைத்துக் கொண்டிருப்பவர்களுடைய மண்டையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய பக்தேஸ்வர பாரதி ஆய்வாளர் பக்தேஸ்வர பாரதி தரங்கம்பாடி முகாமிலே சொன்னார், இந்த மாதம் செம்மலர்கள் கூட தற்கையாக வந்து நினைக்கிறேன், நான் இன்னும் பார்க்கல வச்சுருவேன். அப்போ
சரஸ்வதி என்று ஆப்கானிஸ்தான் ஆரியர்கள் தங்களுடைய பூர்வ இடத்திலிருந்து அவர்கள் வருகிற போது வழியிலே ஆப்கானில் இருக்கக்கூடிய சரஸ்வதி என்ற ஒரு நதியை கடந்து வருகிறார். அதனுடைய நீர் அகலம், அதனுடைய நீர் பரப்பு, இது எல்லாத்தையும் பார்த்து வியந்து போய் அந்த நதியை பற்றி பேசிக்கொண்டே வருகிறார்கள். நம்ம ஊரில் வந்து இந்த ஆத்திரிகாத்தா அப்படிங்கிற ஒரு கதை உண்டு. கொழுக்கட்டையை வந்து வீட்டில் சாப்பிட்டு அது கொழுக்கட்டை செய்யணும் வீட்டுக்கு போய் கொழுக்கட்டை செய்யணும் வீட்டுக்கு போய் நினச்சிட்டே வந்தவன் வழியில் ஒரு பள்ளத்தை தாக்கும்போது ஆத்திரி பரிசா கொழுக்கட்டை தாண்டிட்டான். தாண்டும் போது அப்படின்னு தாண்ட முடியாது. தாண்டும்போது கூட இருக்கிற அந்த வார்த்தையை சேர்த்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு வீட்டில் போய் ஆத்திரி பரிசா கொழுக்கட்டை செய்ய கொண்டாடி வருஷம். அந்த மாதிரி தான் அந்த ஆப்கானிஸ்தானில் பார்த்துட்டு வந்த அந்த சரஸ்வதி நதியை இந்தியாவில் வந்து இங்கே பார்க்குற ஒரு ஆளுக்கு சரஸ்வதி அப்படின்னு வந்து ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சரஸ்வதி என்கிற நதியைத்தான் இவர்கள் சரஸ்வதி என்று சொல்லுகிறார்கள். சரஸ்வதி என்கிற நதிக்கும் இந்தியாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இன்றைக்கு ஆய்வாளர்கள் அவர்கள் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது இந்தியாவினுடைய வடமேற்கிலிருந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு பரவி இருக்கக்கூடிய ஒரு நாகரிகமாக அது இருந்திருக்கிறது. அந்த நாகரிகத்திற்கும் ஆரியர்கள் இந்தியாவுக்கு நுழைந்த காலத்திற்கும் இடையே எந்த சம்பந்தமும் இல்லை. அது இவர்களெல்லாம் வருவதற்கு முன்பாக நினைத்திருந்த ஒரு நாகரிகம் என்று அவர்கள் தெல்ல தெளிவாக ஆய்வுகளுடைய அடிப்படையில் சொல்லுகிற போது அதை திசை திருப்பதற்காக சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்கிறார். சில எழுத்தாளர்கள் எல்லாம் கூட இப்போது ஜெயமோகன் வெளிப்படையாக சொல்லலாம். ஜெயமோகன் போன்ற எழுத்தாளர்கள்லாம் என்ன இந்த கீழடியை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறார்கள். கீழடியை விட தொன்மையான நாகரிகங்கள் நகரங்கள் எல்லாம் பல்வேறு அகலாய்வுகளில் கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது, அவ்வாறு கிடைத்திருக்கக்கூடிய லோக்கல் போன்ற இடங்களில் கிடைத்திருக்கக்கூடிய அல்லது ராஜகிரி போன்ற இடத்தில் கிடைத்திருக்கக்கூடிய அதெல்லாம் கூட திராவிட நாகரிகம் அல்லது சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பகுதிகள் தான் என்று அவர்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே கீழடியை சிறுமைப்படுத்துவதற்கான முனைப்பாக மற்ற இடங்களில் கிடைக்கக்கூடிய அகலாய்வுகளை நம்ம வந்து இணைத்து பேசி கீழடியை ஏன் அவர்கள் இன்றைக்கு சிறுமைப்படுத்த விரும்புகிறார்கள் என்றால், அல்லது கீழடியை விட தொன்மையான நகரங்கள் இருந்தன என்று ஏன் சொல்ல வருகிறார்கள் என்றால், இது எல்லாம் திராவிட பண்பாட்டை தமிழர் பண்பாட்டோடு இது இணைக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதனால் இதை சிறுமைப்படுத்துவதற்கு புதிதாக இவர்களே பல்வேறு அகலாய்வுகளை மனதுக்குள்ளேயே தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தூக்கத்தில் பாயக்கடன்ற மாதிரி இவங்கெல்லாம் போய் கல்லை பண்ணி புரட்டி எடுத்துக்கிட்டு இருந்தா தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தா அவங்க பாயப்படாண்டி புதிய இடங்களை கண்டுபிடிப்பவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார். இது எல்லாமே இந்த பிரச்சனை ஏன் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால், இந்த மனிதனுடைய பூர்வக்குடிகளாக யாரையும் இருக்குது ஆரியர்கள் வெளியே இருந்து வந்தவர்கள் என்கிற இந்த வரலாற்றை மூடி மறைக்க வேண்டியிருக்கிறது. அதற்காகத்தான் அவர்கள் இன்றைக்கு சிந்துவெளி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்ல விரும்புகிறார்கள். ஒன்று, அது போக இன்னொரு விஷயம், புதிதாக பொறுப்பேற்ற பிறகு 2014 பொறுப்பேற்ற பிறகு ஒரு விஷயம் நடந்தது. இந்தியாவுடைய வரலாற்றை மேற்கத்திய தாக்கமும் மார்க்சிய தாக்கமும் இல்லாத இந்திய தன்மை கொண்டதாக திருத்தி எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த இந்திய தன்மை கொண்டதாக என்று சொன்னால் இங்கு சிக்கலானதாக இந்திய தன்மை என்றால் யாருடைய இந்திய தன்மை? இது இந்த மனிதனுடைய பூர்வக்குடிகளுடைய இந்திய தன்மையா அல்லது நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய தன்மையா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ 12,000 வருடத்தினுடைய இந்திய வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும். அதில் மேற்கத்திய செல்வாக்கோ அல்லது இடதுசாரி செல்வாக்கோ இல்லாமல் இதை எழுத வேண்டும் என்று சொன்னால், அந்த எழுதுவதற்காக அமைக்கப்பட்ட குழு, அந்த குழுவிலே ஒரு தென்னிந்தியர் கிடையாது, ஒரு பெண் கிடையாது, ஒரு சிறுபான்மை சமூகத்தவர் கிடையாது. எல்லாமே சர்மாக்களும் சாஸ்திரிகளுமாக நிறைக்கப்பட்டதாக அந்த குழு அமைந்திருக்கிறது. சர்மாக்களும் சாஸ்திரிகளுமாக இருக்கக்கூடிய அந்த குழு இந்தியாவுடைய 12,000 வருட வரலாற்றை எழுதினால் அந்த வரலாறு எப்படி இருக்கும் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அது நாடாளுமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்கப்பட்ட போது அந்த குழுவினுடைய செயல்படக்கூடிய அதனுடைய தன்மை, அந்த குழுவினுடைய காம்போசிஷன், இது எல்லாமே கேள்விக்குள்ளாக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த குழுவை மாற்றி அமைப்பதாக சொன்னார்கள். மாற்றி அமைத்த பிறகும் ஒரு சிறுபான்மையினரோ ஒரு பெண்ணோ ஒரு தென்னிந்தியரோ யாருமே அந்த குழுவில் இதுவரையில் இடம்பெறவில்லை. அப்படியான ஒரு குழு இந்தியாவுடைய வரலாற்றை 12,000 வருட வரலாற்றை எழுதப் போகிறது என்றால், இப்போது நமக்கு பெரும் கவலை என்னவென்றால்,
இந்திய குழந்தைகள், இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள், இனிவரும் தலைமுறையை சேர்ந்தவர்கள் இந்திய வரலாறு என்று எதை படிப்பதற்கான வாய்ப்பு இங்கே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது முழுக்க முழுக்க இந்திய தன்மை என்கிற பெயரில் ஆரியமயமாக்கப்பட்ட, வேதமயமாக்கப்பட்ட, சமஸ்கிருதம் சார்ந்த ஒரு வரலாறு தான் நம்மிடம் வரலாறு என்று கொண்டு சேர்க்கப்பட போகிறது. அப்படியானால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம விதிக்கப்படும் போது இங்கே பாலமுருகன் போன்றவர்கள் சொன்ன நம் உள்ளூர் வரலாறுகள் என்ன ஆகும் என்று சொன்னால், நம்முடைய உள்ளூர் வரலாறுகள் எல்லாம் அவர்கள் கட்டியமைக்கக்கூடிய வரலாற்றின் பிற்சேர்க்கைகளாக இணைக்கப்படும். எப்படி நம்முடைய குலதெய்வங்களும் சிறு தெய்வங்களும் நாட்டார் தெய்வங்களும் எப்படி பெருந்தெய்வங்களுடைய அம்சங்களாக அவதாரங்களாக சிதைக்கப்பட்டனவோ அல்லது கீழிறக்கப்பட்டனவோ தரமிறக்கப்பட்டனவோ அதை போல நம்முடைய உள்ளூர் பண்பாடுகள் எல்லாம் இந்த பெரும் பண்பாடாக அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய பிற்சேர்க்கைகளாக அல்லது அதனுடைய உதிரிகளாக அல்லது அவற்றால் கருத்து கட்டப்பட்டவர்களாக மாற்றப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்துதான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நீங்கள் வரலாறு என்று எதை சொல்கிறீர்கள்? 12,000 வருட வரலாற்றை அவர்கள் எழுதி நம் மீது திணிப்பதற்கு முன்பாக அவங்க 12,000 வருஷம் வரலாறை எழுதுறதுக்கு இன்னொரு நோக்கம் இருக்கு. என்னன்னு சொன்னா, தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு கொண்டு வந்து 2020ஆம் ஆண்டு இறுதிப்படுத்தப்பட்டு அது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி பல்வேறு மாநிலங்களில் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டை கூட நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்பதாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் நிதி தருகிறோம் என்று பிடிவாதம் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கை இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சம்பந்தப்பட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்தியாவினுடைய கலாச்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த 12,000 வருட கலாச்சார வரலாற்றை திருத்தி எழுதினால் அதை நாங்கள் உடனடியாக தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் புதிய பாடத்திட்டங்களை வகுக்கும் போது இந்த வரலாற்றை நாங்கள் மாணவர்களுக்கு இணைத்து சொல்லிக் கொடுப்போம் என்று சொல்லி ஆகவே அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னன்னா, நம்மளுக்கெல்லாம் சொல்லி நம்மளெல்லாம் திருத்துறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பாலகிருஷ்ணன் போன்றவர் மாதிரிவர்கள், ஐராவத் மகாதேவன் போன்றவர்கள் அல்லது சுனில்குமார் சட்டர்ஜி போன்றவர்கள் அல்லது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சிவசுப்ரமணியம் இவங்க போயெல்லாம் நமக்கு வேற ஒரு வரலாற்றை சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களெல்லாம் கொஞ்சம் திருத்துறது கஷ்டம், அதனால எங்க போறது, இவங்க பிள்ளைங்க மேலே கை வைப்போம்னு சொல்லி நம்ம குடும்பத்துக்குள்ள கை வச்சிருக்காங்க. நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தில் குறிப்பாக என்சிஆர்டி பாடப்புத்தகங்களில் இன்றைக்கு ஏராளமான திருத்தங்கள் அவ்வாறு வந்திருக்கிறது. அதில் ஒன்று சிந்துவெளி நாகரிகம் என்பதை சிந்துவெளி சரஸ்வதி நாகரிகம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடத்தில் இன்றைக்கு சேர்த்திருக்கிறார்கள். இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்கிற ஒன்றை அவர்களுக்கு புதிதாக உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்துக்குள் எதெல்லாம் இருக்கிறது என்றால், இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்துக்குள் இவர்கள் சொன்ன புராண இதிகாச கதைகளில் எல்லாமே உண்மை போல சாகச கதைகள் எல்லாம் உண்மை என்றும் அறிவியல் தொழில்நுட்பம் என்றும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அது ஸ்டெம் செல் டெக்னாலஜி ஆகட்டும், அல்லது நீங்கள் என்ன சொல்றது பிளாஸ்டிக் சர்ஜரி ஆகட்டும், அல்லது விமான தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களாகட்டும், இது எல்லாமே நம்முடைய முன்னோர்களிடம் இருந்திருக்கின்றன. ஆகவே அதுதான் இன்றைக்கு உலகெங்கும் பலரால் காப்பீடிக்கப்பட்டு மீண்டும் நம் மீதே பிரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு புனைவை, ஒரு கற்பிதத்தை இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்கிற பெயரில் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. நாம் இங்கே கரடியாக கற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் எதிர் முகாமுக்காக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்குள்ள வேற ஒன்றா வளர்ந்துட்டு இருக்குது. நீங்க லட்சுமண பெருமாள் ஒரு கதையில சொல்றாரு, நம்ம சாமி கும்பிட கிளம்பினால நம்ம எடுத்து வைக்கிற பொருள்ல அருவாள் எடுத்துச்சா, அருவாமனை இருக்கு, அந்த சேவலோ ஏதோ கிடாவோ வெட்டினா அறுக்கிறதுக்காக நம்முடைய நம்ம பூசைக்கு கிளம்புற போதே வெட்டருவாள் இது அருவாமனையெல்லாம் சேர்ந்து வரும் கறி இருக்கிறதுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த மாமிச உணவு, இறைச்சி உணவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வழிகொடுப்பது என்பதெல்லாம் கூட சரியா தப்பான விவாதத்துக்கு போக அது ஒரு பண்பாட்டு விஷயமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் இன்னைக்கு காலி பண்ணி நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன வந்து சேர்ந்துருக்குது, வெங்காயம் பூண்டு இல்லாத சாப்பாட்டை நம்ம குழந்தைங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், உங்கள் குழந்தையை நீங்கள் 3 வயதில் அவர்கிட்ட ஒப்படைத்தால் அந்த குழந்தை காலை உணவிலும் மதிய உணவிலும் எதை சாப்பிட்டு வரும் என்றால் வெங்காயம் பூண்டு இல்லாத
நம்முடைய நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் சொன்னதை போல, நாங்கள் வெங்காயம் போட்டு சாப்பிடாத ஆட்கள் என்று சொன்னதை போல, நம்முடைய குழந்தையும் எங்களுக்கு வெங்காயம் போட்டெல்லாம் சாப்பிட பழக்கமில்லை என்று நம்பிக்கையே நம்முடைய குழந்தைகள் பேசக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்வார்கள். அப்படியாக நம்முடைய குழந்தைகளை அவர்கள் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, என்ன பண்ணுறது, குழந்தைங்களுக்காக கஷ்டப்படணும் சொல்லுங்கள். தாசில்தாரை கேட்டாலும் தான் சொல்லுவார், கலெக்டர் கேட்டாலும் எல்லாம் சொல்லுவார், யாரை கேட்டாலும் அது சொல்லுவார். என்னன்னா நம்ம குழந்தைக்காக, குடும்பத்துக்காக கஷ்டப்படுறது. ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறது உங்கள் குழந்தைக்காகனா, நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்க்குற ஒரு குழந்தை உங்கள் குழந்தையா வளர்ந்தாங்க மட்டும் யோசிச்சு, நம்ம குழந்தையா அது வளருமான்னு யோசிச்சு, நாம் பெருமிதமாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பண்பாட்டு விளிமைகளோடு நம்ம குழந்தை வளரப்போதா, அல்லது யாரோ ஒருவர் இட்டுக்கட்டி உருவாக்கக்கூடிய கற்பிதமான பண்பாட்டு விளிம்புகளுக்குள் நம்முடைய குழந்தையை கொண்டு போய் நாம் தள்ள போகிறோமா என்கிற ஒரு கேள்விதான் இப்போது நம்ம முன்னால் நிறுத்தப்படுகிறது. இதற்கெல்லாம் விடை தேட வேண்டும் என்றால் உங்களுக்கு யாரும் கொரோனா கோர்ஸ் போட்டெல்லாம் கொடுக்க முடியாது. எல்லாத்துக்குமே எளிமையான விஷயம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு ஃபார்வர்டு மெசேஜ்லாம் சொல்லணும். கொஞ்சம் உழைப்பு நமக்கு தேவை. நம்ம வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம யாரும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு மெனக்கெடுறது வேணும். அப்போது உங்களுக்கு ஒரு சொந்தக்கார ஒரு கட்சி பளவு ஒரு நிலம் இருந்தால் கூட இதுக்கு எத்தனை நீங்கள் பட்டா மாற்றத்துக்கு, சிட்டா மாற்றத்துக்கு எத்தனை முறை விஓவை பார்க்குறீங்க, தாக்குதாரை பார்க்குறீங்க, பெட்ஷீட் போடுறீங்க, எவ்வளோ வம்பு வளர்த்துக்கு போகிறீங்க. ஆனால் ஒரு நாடு, ஒரு பெரிய துணைக்கண்டம், இது யாருக்கானது என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பாமல் தேவையான வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எதுக்கு நம்ம வீட்டை தினம் போய் நம்ம ஊர் நம்ம சொல்கிறதா அப்படின்னு நினச்சி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. ஆனால் யாரோ அந்த டெய்லி நீ குடியிருக்கிறது ஏன் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ நீ குடியிருக்கிறது ஏன் ஒன்றுன்னு சொல்லும்போது இப்போவாது நம்ம இல்லைப்பா, இது நீ வேணா இந்த ஊருக்கு ரொம்ப நாள் ஆச்சு, நீ இருந்துட்டு போ, நாங்கள் தான் இந்த ஊருக்கு சொந்தக்காரன், நாங்கள் தான் இந்த ஊருக்கு சொந்தக்காரன் சொல்லணுமா இல்லையா? இதை கூட சொல்லணும்னா அப்புறம் எப்படி? இதை சொன்னால் அவருக்கு வச்சுக்காரு, இவருக்கு வச்சுக்காருலாம் நம்ம பேச முடியாதுல்ல. இதெல்லாம் சொல்றதுக்கான தேவை இருக்கிறது. இந்த அகவயமான நெருக்கடி, இது வரலாறு என்பது ஏதோ மேடைகளில் பேசக்கூடிய விஷயமாக, அரங்குகளில் விவாதிக்கக்கூடிய விஷயமாக, பொதுவெளியில் பேசக்கூடிய விஷயமாக நீங்கள் நினைக்காதீர்கள். இது ஒரு அகவயமான முற்றுகை, உங்களை மாற்றி அமைக்கக்கூடிய முற்றுகை. உங்களுடைய நடை, உடை, பாவனை, சிந்தனை முறை, மொழி உட்பட அனைத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முயற்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியுமா முடியாதா என்பதுதான் நம் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிற கேள்வி. இந்த கேள்வியை ஊர்தோறும் எழுப்பக்கூடியவராக, வரலாற்று தரவுகளுடன் எழுப்பக்கூடியவராக நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு சேர்ந்து இந்த சிந்துவெளி நூற்றாண்டு என்பதை செப்டம்பர் 20ஆம் தேதி 1924 தொடங்கிய அந்த அகழாய்வை இந்த நூற்றாண்டில் நம்மிடம் கொண்டு சேர்ப்பவராக, உலகம் முழுவதும் சென்று பேசக்கூடியவராக. நேற்றைக்கு முன்தினம் அவர் பாங்காக்கிலே இதே விஷயத்தை பேசிவிட்டு நேற்று அதிகாலையில் நம்மோடு சேர்ந்து கொண்டார். இன்னும் பல நாடுகளுக்கெல்லாம் செல்ல போகிறார். இன்னும் பல நாடுகளுக்கு போய் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, நீ யாரா அப்படிங்கிறதான் சொல்லிட்டு வரதுக்காக போறாரு. நீ யாருன்னு சொல்லிட்டு வரதுதான் போறாரு. இந்த வருடம் செப்டம்பர் 20ஆம் தேதி அவர் ஆற்றிய ஒரு உரையை பற்றி மட்டும் ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கடந்த செம்மொழி மாநாட்டின் போது அவர் கேவிடி காம்ப்ளெக்ஸ் என்கிற ஒரு கருதுகோளை முன்வைத்து அதன் மீது செயல்பட்டு சிந்துவெளி பண்பாட்டின் பயணம் என்கிற ஒரு பெரிய நூலை நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த ஆண்டு மிக சரியாக சிந்துவெளி அகழாய்வு நூற்றாண்டு தொடங்கக்கூடிய இந்த நாளில் அவர் இன்னொரு கருதுகோளை முன்வைத்திருக்கிறார். ரிக் என்ற ஒரு ஆராய்ச்சி. ரிக்குனா நீங்கள் வேறு நினைச்சக்கூடாது, அல்லது ஏதாவது பூத் ரிக்கிங்னு நினைச்சக்கூடாது, அல்லது ஏதாவது ரிக்கு மிஷின் அந்த மாதிரி நினைச்சாரு. என்றால் அவர் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உரையை நீங்கள் கேட்கணுமே தெரியும், யூடியூப்பில் நினைக்கிறேன். இந்த ராமாயணம் அல்லது மகாபாரதம் இதெல்லாம் உலக பல்வேறு நாடுகளில், தெற்காசி நாடுகளில் முழுக்க பரவி இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படி பரவி இருக்கிறதுக்கு என்ன பின்புலம்? இங்கிருந்து அங்கே போச்சாது, அங்கிருந்து இங்கே வந்துச்சா என்பதை இந்திரன், காந்தாரா என்கிற சொற்களை எல்லாம் இணைத்து அவர் ரிக்கிற ஒரு புதிய கருதுகோளை முன்வைத்து அதன் மீது தன்னுடைய வேலையை தொடங்கியிருக்கிறார். ஏற்கனவே தொடங்கியாச்சு. அதில் புதிய கருதுகோளை முன்வைத்து இது எல்லாம் இங்கிருந்து அங்கு போகவில்லை, அங்கிருந்து தான் நம் வீடு கொண்டு வந்து பட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு வகையான காலனி ஆதிக்கம் என்பதுதான். அதை தான் அவர் சொல்ல தயங்குறாரு. ஏன்னா இல்லை சொல்ல தயங்குறாருன்னா அவர் ஆய்வு முடியல, நம்ம அரங்கரட்டம் தான் நம்ம சொல்லிடுறோம். எப்படியா
அவர் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறவரு அதை செஞ்சு முடிச்சு தான் சொல்றதுக்காக அவர் வெயிட் பண்றாரு. அவர் சொன்னாரு, நான் ஏவிடி காம்ப்ளெக்ஸ் எழுதிக்கும் போது ஏன் சில விஷயங்களை சொல்வதிலிருந்து நான் என்னை மட்டுப்படுத்திக் கொண்டேன் அப்படின்னா அந்த ஆய்வு முடிவதற்காக நான் மட்டுப்படுத்தினேன் சொன்னார். இப்போது அவர் ஆர்ஐசி சொல்லக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் கருதுகோளை அவர் முன்வைத்து தன்னுடைய வேலையை தொடங்கியிருக்கிறார். அது நடந்து முடிந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராமாயணம், மகாபாரதம், இங்கே இருக்கக்கூடிய புராண இதிகாச பெயர்கள் இவையெல்லாம் இங்கு இருந்து வேறு எங்கும் போனதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா அப்படிதான் நிறைய பேர் சொல்லியிருக்கான். உலகம் முழுக்க இங்கிருந்து போய் பரப்பியிருக்கிறாங்க, அங்கெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்க, நம்ம அப்பேற்பட்டவங்க இப்பேற்பட்டவங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இங்கிருந்து போகலப்பா, அதெல்லாம் அங்கிருந்து தான் நம்ம தலையில் வந்துருக்கு அப்படிங்கிறத ஒரு விளக்க படங்கள் துர்க்மெனிஸ்தான்ல இருக்குது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பெயர்கள், ராமாயண இதிகாசத்தில் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள், இடப்பெயர்கள், நபர்களின் பெயர்கள், நதிகளின் பெயர்கள் எல்லாம் துர்க்மெனிஸ்தான், கஜகஸ்தான் எங்கெல்லாம் இருக்குது. ஆரியர்கள் எங்கிருந்து கிளம்பி வந்தாங்கன்னு சொல்றோமோ அங்கிருந்து இந்த பெயர்கள் எல்லாம் இருக்குது. அப்ப அங்கிருந்து வந்தவங்க அந்த பெயர்களை எல்லாம் தன்னுடைய நிலைகளில் கொண்டு வந்து இங்கும் அவர்கள் சுமத்தி இருக்கிறார்கள் என்கிற ஒரு வரலாற்றை எதிர்முனையிலிருந்து கட்டமைக்கக்கூடிய ஒரு வேலையை பாலகிருஷ்ணன் தொடங்கியிருக்கிறார். அந்த வேலை நிறைவேற்ற பிறகு இதே போன்று ஒரு நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்து அதையும் முறையாக கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதையும் அவருக்கு சொல்லி, அவர் நம்மோடு நடத்தக்கூடிய இந்த பயணம் தமிழ் சமூகத்தை வரலாற்று அறிவுமிக்க சமுதாயமாக மாற்றுவதற்கு அவர் மேற்கொண்டிருக்கிற பணியோடு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் மிகுந்த உணர்வுபூர்வமாக தன்னை இணைத்துக் கொள்கிறது. இந்த நேரத்தில் அவர் மாநிலம் முழுவதும் நம்மோடு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஒவ்வொரு சனி ஞாயிறும் அநேகமாக நம்மோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மாவட்டம் தோறும் 2 இடங்களிலாவது சிந்துவெளி அகழாய்வு நூற்றாண்டு கருத்தரங்களை நடத்த வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த அகழாய்வு கருத்தரங்களிலே உரையாற்றுவதற்காகத்தான் நாம் மாநில குழு உறுப்பினர்களுக்கு 2 நாள் பயிற்சி முகாமை நடத்தி அதில் பாலகிருஷ்ணன், பக்தர் சிலபாரதி, பகதா அன்சுமதி, டோனி ஜோசப், ஆதி புத்தகத்தை எழுதிய டோனி ஜோசப் உள்ளிட்ட அனைவரையும் பேச வைத்து நம்முடைய தோழர்களுக்கு வரலாற்று பிரச்சனையை உருவாக்கி அனுப்பியிருக்கிறோம். அந்த தோழர்கள் தங்களுடைய பகுதிகளிலே இந்த வரலாற்று உண்மைகளை பேச வேண்டும். மக்களிடம் இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளை, புனைவுகளை, கற்பிதங்களை எல்லாம் அவர்கள் மனம் புண்படாத வகையில் அதற்கெல்லாம் மாற்றை உண்மையின் பெயரால் நாம் சொல்லி நல்வழிப்படுத்துவதற்கு நம்மை என்ன சொல்றது, நம்முடைய முழு நேர பணியாக மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தின் தோழர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவண்ணாமலை என்றாலே அது ஒரு மிகுந்த உற்சாகக்கூடிய இடமாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இதை வளர்த்தெடுத்த தோழர் கருணாவை நேரத்திலே நினைவு கூர்ந்து நான் என்னுடைய உரையை நிறுத்துவதை நன்றி கொள்கிறேன்.